ஃபுட். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கடையில் வாங்குகிற மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே மைதா மாவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துறேன். உங்களுக்கு பட்டருடைய ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் நெய் வச்சுருப்பீங்கல்ல, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெண்ணெய் அந்த பட்டர் வந்து மாவுடைய எல்லா ஓரத்துலேயும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம், சும்மா அப்படியே மேலால் சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து பால், தேவையான அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் வந்து இதுக்கு தேவைப்படும். லேசாக அந்த உருட்டு பிடிக்க வர அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வரமா மாதிரி இருக்குது. மூடி போட்டு மூடினீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஈரப்பதம் வந்துடும். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பை விட 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு கம்பிப்பதம் வர வேண்டாம், இந்த மாதிரி பிசு பிசுன்னு சிறு கம்பிப்பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. எலுமிச்சம்பழச்சாறு 4 சொட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 10லேருந்து 12 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா சுற்றி இருக்க எல்லா மாவும் அது அப்படியே உருண்டையாக பிடிக்க வருது. பால் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாவே சரியாக இருக்கும். அதை விட அதிகமாக சேர்த்தாதீங்க. இதுதான் வந்து இதோட பதம். இப்படி பிச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்படியே வரும், லேயராக இருக்கும். இது ரொம்ப அழுத்தி உருட்டெல்லாம் வேண்டாம், சும்மா லேசாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி இப்படி தட்டிக்குங்க. தட்டிட்டு ஒரு கையை வச்சு அமுத்திக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதாக தான் போட போகிறேன். சைடில் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து பாதுஷா வந்து நல்ல சக்கரை பாகு இறங்கும். இந்த மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தான் பண்ண போகிறேன். நீங்கள் சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எண்ணெய் வந்து சூடு பண்ணல, ரொம்ப அதிகமாக சூடாயிடக்கூடாது. இப்படி மாவு உள்ளே போட்ட உடனே டக்குன்னு மேலே வராமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா அந்த மாவு வந்து மேலே வந்துச்சுன்னா பதம் வந்து கரெக்டாக இருக்குது. எண்ணெயோடைய சூடு வந்து கம்மியாக இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ அந்த நம்ம உருட்டி வச்ச பாதுஷாவையெல்லாம் உள்ளே போட்டுடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸில் போட்டிருக்கேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வெடிப்பாக இருக்குது. நான் அதை அப்படியே தான் போட்டிருக்கேன். அப்போ தான் சர்க்கரை பாகில் வந்து ஊறுறப்போ சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ பொறுமையாக 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சர்க்கரை பாகு ஒரு வேளை ஆறி இருந்துச்சுன்னா சர்க்கரை பாகையும் சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணி உள்ளே போட்டுட்டு 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கு அப்புறமா பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா பாதுஷாவும் நீங்கள் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக செஞ்சுட்டோம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லேயராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் வேணுன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இன்னொன்று சக்கரை பாகில் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பட்டர் ஸ்மெல் போய் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.